அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் ப்ரௌனி. இதுக்கு முன்னாடி பிளாக் ப்ரௌனி தான் செஞ்சுருக்கோம். டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் போட்டு நம்ம பிளாக் கலர் ப்ரௌனி தான் செஞ்சுருக்கோம். ப்ரௌன் கலரில் வரும். இப்போ ஒயிட் கலரில் ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒயிட் சாக்லேட் நான் வாங்கியிருக்கேன் 1/2 kg. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். 300 rupees கிட்ட வந்திருந்தது. இதில் நான் 1/2 kg செய்கிறதுனால நான் 100 கிராம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் 100 எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சாக்லேட்டையும் பட்டர் 100, ஒயிட் சாக்லேட் 100 எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்சம் மெல்ட் ஆக்கிக்கலாம். ஹீட் பண்ணி நம்ம நல்லா மெல்ட் ஆக்கி இந்த மாதிரி பதத்தில் வந்துடும். இது நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் இதை நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு சேர்க்க முடியும். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சுகர் எடுக்கணும். ஒயிட் சுகர் தான். இதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரைலாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால, ஒயிட் சாக்லேட் சம்மந்தப்பட்டதுனால ஃபுல்லாக அந்த ஒயிட்டான பொருள் மட்டும். ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே எடுக்க வேணாம், இதுக்கு கம்மியாகவும் வேணாம். கரெக்டாக 150 கிராம் கரெக்டான இனிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மெஷர்மெண்ட் அளவில் 1 கப், பெரிய கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு 1/2 kgக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஓடுகள் இல்லாமல் 2 முட்டை உடச்சி எடுத்துடலாம். இது அதிகம் நம்ம பீட் பண்ணக்கூடாது. சும்மா லைட் பீட்டில் மட்டும் பீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம 1 by 1 சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் சிறிதளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா எக் ஸ்மெல் இருக்காமல், அந்த கவுச்சித்தன்மை அந்த இல்லாமல் இது கொஞ்சம் விலக இருக்கும். இப்போ நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு ரொம்ப பீட் பண்ண வேணாம், சும்மா ஒரு 3 செகண்ட் மட்டும் பீட் பண்ணால் போதும். இதை பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சுகர் நம்ம பொடியாக்கி வச்சுக்கணும். 150 கிராம் சுகர் இருக்குல்ல, சுகரு அதை நம்ம பொடியாக்கி அதை இந்த எக்கு கூட சேர்த்துடலாம். 1 by 1. அந்த சுகரையும் நம்ம ரொம்ப நேரமாக பீட் பண்ண தேவையில்லை. கேக்குக்கு தான் அதிகமாக நம்ம பீட் பண்ணணும். அது வேறு ப்ராசஸ் வரும். இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கையாலே போட்டு நெருக்கிறது அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணாலே போதுமான அளவு. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் 150 கிராம் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டும் பட்டரும் 100 எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக ஆற விட்டுருக்கேன், மெல்ட் பண்ணி ஆற விட்டுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைதா கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நம்ம ப்ரௌனி எந்த மெத்தடில் செய்யணும் அதே மெத்தடில் தான் இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி. ஆனால் கலர் மட்டும் நம்ம டார்க் சாக்லேட்டு, இது ஒயிட், அதுதான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது, கொக்கோ பவுட்ரு சேர்க்கக்கூடாது இந்த ஒயிட் ப்ரௌனிக்கு. அது 2 மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான்.
ஒயிட் ப்ரௌனி வந்து ஃபுல்லாக குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் சும்மா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரத்துக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதனால தான் இந்த கலர் இருக்குது. இது வந்து தீயெல்லாம் இல்லை, இதோட கலர் அந்த மாதிரி இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கும் கேமராவில் வேறு மாதிரி அந்த ஒரு லைட்டாக கொஞ்சம் டார்க் கலரில் கொடுக்குது. மற்றபடி வந்து ஒயிட் ப்ரௌனி அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டார்க் கலரில் வரணும், மேலே மட்டும் பாட்டம் மட்டும் கொஞ்சம் டார்க் கலர்னும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மினிட்ஸ் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணேன். மற்றபடி அதே ப்ராசஸ் தான். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பெரிய பீஸாக வேணால் பெரிய பீஸு, சின்ன பீஸாக இருந்தாலும் ஸ்மால் பீஸ் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் இப்போ வந்து வீட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் சின்னதாகவே போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி இப்போ போட்டு 10 பீஸ் மாதிரி காலி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.